நமது திருவள்ளூர் அறக்கட்டளை நடத்தும் 7ஆம் ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது எங்களுடைய கிரேஸ் பிளஸிங் சூர்யா இசை கதம்பம் சிரிக்க சிந்திக்க நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆரம்பித்து வைப்பதற்கு எங்கள் அன்பு நண்பர் முனைவர் கலையரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சூர்யா அவர்களுடைய இந்த இசை கதம்பம் நிகழ்ச்சியானது அதை நான் கூட பங்கெடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ளதில் பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இது எப்படி இந்த இசை கதம்பம் அல்லது இந்த கலை ஆர்வம் கலை வித்தகர் அப்படிங்கிற நிலைக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அவருடைய தந்தையாரும் இதே போன்று நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ பார்த்துருப்பீங்க, அவருடைய வாரிசையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே மரபு வழி வருகின்ற அந்த விதை கலை என்பது மக்களுக்காக, கலையாவும் கலைக்காக அல்ல, கலை என்பது மக்களுக்காக என்ற அடிப்படையில் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தன் இவ்வளவு மெனக்கிட்டிருக்கார். அதோடு சேர்ந்து இந்த இசை கலைஞர் அவர்களும் ஐயா முனைவர் ராஜன் அவர்களும் அவரோடு சேர்ந்து அவருடைய தமையன் ஜோஸ்வா அவர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவார்கள். ஆகவே குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. இந்த அரை மணி நேரத்தில் நடத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னென்னா எங்கள் தாத்தா ஒரு இசை கலைஞர் தான், எங்கள் அம்மாவுக்கு தாத்தாவும் இசை கலைஞர் தான். அது மட்டும் இல்லை, எங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் அடக்கிலாபுரத்தில் எங்கள் பாட்டி பொன்னம்மா அவங்க மருத்துவச்சி, ஒரு 1000 பிரசவம் பார்த்த மருத்துவச்சு. அவருக்கு அவங்க ஊரில் சிலையை வைக்கிறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. அந்த மரபொழியாக இருக்கும்போது என்ன பண்ணணும்ல, நம்ம முன்னோர்களுக்கு பெருமையாக தானே, பெருமை சேர்க்கிறோமா இல்லையா? மிக அருமையாக சொன்னார். இந்த செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தார். 1000 பேருக்கு இப்போ நீங்கள் மருத்துவம்னா உங்களுக்கு தெரியும், கைனகாலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவம் எப்படி மருத்துவம் பார்க்குறாங்கன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு படிக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். படிக்காதவங்க என்று சொன்னால் இப்போ இருக்கிற டிகிரி படிக்காதவங்க, MBBS அந்த மாதிரிலாம் படிக்காதவங்க, ஆனால் அவங்க உண்மையான மருத்துவர். ஏன்னா அந்த மருத்துவர் 1000 பேருக்கு மருத்துவம் பார்த்து குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உள்ளபடியே அவங்களை பாராட்டணும். அவருடைய புகைப்படம், அந்த திருமதி பொன்னம்மா அவர்களுடைய புகைப்படம் இருந்தால் நீங்கள் வச்சு பாதுகாக்கணும். ஏன்னா வரலாற்றில் அவர்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை சூரிய என்னுடைய கலையரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஆக ரசிகன், ஆக ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். வாழலாம் ஆடலாம் எதையுமே
மறக்கலாம், வாழ்வை சோலையாக்கலாம். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா. டாக்டர், அருமையான பொங்கல் விழா இன்றைக்கி நம்ம திருவிழா அறக்கட்டளை சார்பாக நடத்துகிறாங்க. உண்மைக்கு பொங்கல் விழானாலே விவசாயம், அந்த விவசாய பொருட்களை நம்ம புது அரிசி பொங்கல்லாம் போட்டு, அது மட்டும் இல்லை நம்ம உடைய நம்ம விலங்குகள், நம்ம கால்நடைகள், நம்ம கூடயே வந்த கால்நடைகளுக்கும் அது ஒரு விழாவை வச்சு மாட்டு பொங்கல் வச்சு எவ்வளோ சிறப்பாக அந்த தமிழர்களோட செயல்பாடுகளை பார்த்தீங்களா என்ன. உண்மைக்கும் தமிழர்கள் என்றைக்குமே கிரேட் தான். நம்ம எப்போவுமே ஒரு ஊரில் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறோன்னா அந்த ஊருடைய சிறப்பை நம்ம சொல்லுவோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா ராமன்புதூர் அப்படின்னு எப்படி பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, நம்ம இங்கே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல்ல கால் வச்ச இடம் இங்கே எங்கள் யங்ஸ்கார் டிசைனர் எங்கள் அத்தான் வச்சுருந்தது உதயகுமார். அங்கே காலடி வச்சு இங்கே தான் ரொம்ப இதில் வண்டியில் இதெல்லாம் ரவுண்டெல்லாம் அடிச்சிருக்கேன், கீழெல்லாம் விழுந்து அப்படி எடுத்து நிகழ்ச்சி பண்ணும்போது அப்போது ராமன்புதூருங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம். நம்ம கடுக்கரை களஞ்சியத்திட்ட கேட்டேன். கடுக்கரை களஞ்சியம் யார் தெரியுங்களா? நம்ம நாகப்பள்ளி சார். ஆமாம், கடுக்கரை களஞ்சியத்திட்ட கேட்டேன். அவர் தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னாப்புல. விசாரிச்சு சொன்னாப்புல. நான் ஏதோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தா அது கடைசி ஒரு 200 வருஷம் வரலாறுக்கு பின்னாடி போயிடுச்சு. 200 வருஷம் வரலாறு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ராமவர்மபுரம்னு இருக்குது. ராமவர்மபுரத்துக்கும் ராமன்புதூருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1700 காலகட்டத்தில் ராமவர்மன் அப்படின்னு ஒரு அரசர், வேநாடுக்கு அரசராக இருந்திருக்கார். அந்த வேநாடு அரசராக இருந்தவர், அவருடைய மருமகன் தான் யாருன்னா நம்ம மன்னர் மார்த்தாண்டவர்மா. அப்போ என்னென்னா அவங்க மருமக்கள் வழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாயன்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அவங்களுடைய தங்கச்சி பிள்ளைங்கள் தான் வாரிசாக வருவாங்க. ஏன்னா எப்படின்னா அவங்க திருமணம் பண்ண முடியாது, அரசராக இருக்கவங்க திருமணம் பண்ண முடியாது. அப்படின்னா திருமணம் பண்ணாமல் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் அந்த ராமவர்மன் அவர் வேநாடுக்கு இருந்தார். மார்த்தாண்டவர்மா வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஏரியாவெல்லாம் கூட்டி நம்ம குமரி வரைக்கும் கொண்டு வந்துட்டார், எல்லை விரிச்சிட்டார். அப்போ இப்படி போயிட்டு இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பக்கத்தில் எஸ்எல்பி ஸ்கூல் இருக்கு இல்லையா, சேது லட்சுமி பாய், அதுதான் எஸ்எல்பி ஸ்கூல். நீங்கள் எஸ்எம்ஆர்வி அப்படின்னு போட்டிருக்கோம். எஸ்எம்ஆர்வின்னா ஸ்ரீ மார்த்தாண்டவர்மா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே அது தெரிஞ்சுக்கணும் இல்லை தானே. அப்போ அதில் ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசர் அவர் கொஞ்சம் திருமணம் பண்ண போய் அவர் பதவியை எடுத்துட்டாங்க. இரணியல் பக்கத்தில் ஒரு அரண்மனை கட்டி, அப்புறம் ராஜாவாக இருந்து வாழ்ந்தவர்னால அவருக்கு ஏற்றுக்க முடியாமல் தற்கொலை பண்ணி அந்த இரணியல் அரண்மனையெல்லாம் சிதிலடைஞ்சு இப்போ சரி பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்படி அதில் வம்சாவளியில் கடைசியாக வந்தவங்க தான் நம்ம சேது லட்சுமி பாய். இப்போ நீங்கள் ராணி தோட்டம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வரலாறுங்கிறது வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ராமவர்மபுரம்னு இருந்ததுனால நம்ம சார்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் அவர் ஊர் கடுக்கரையாம், அது காட்டுக்கரை அப்படின்னு இருந்திருக்கு. காட்டுக்கரை பொதுவாக என்ன, காட்டுக்கரை இருந்தது மெதுவாக கடுக்கரையாக மாறுது. பக்கத்தில் புதிய ஊர் ஒன்று உருவாகுதுன்னு வைங்களேன், புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ராமவர்மபுரம் நாங்கள் உருவாகி இது அப்படி புதிய ஊராக உருவானதுனால ராமன் புதூர், புதிய ஊர். அப்படி வந்த ஒரு நல்ல பெயர்கள் தான் நம்ம ராமன்புதூர். இதை பேஸ் பண்ணி நிறைய ஊர்கள்லாம் இருக்கும். அப்போது வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். வரலாறு என்னது, நம்ம டாக்டர் கலையரசு அவங்க அழகாக சொல்லுவாங்க, வரல் கூட்டல் ஆறு. வரலாறு வந்த வழி, வருகின்ற வழி, இது தெரிஞ்சால் தானே எதிர்கால வழி தெரிஞ்சிக்க முடியும். இது வந்த வழியும் தெரியறதில்ல, எதிர்கால வழியும் தெரியறதில்லைன்னா எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்தா அந்த உலகத்தில் நம்ம என்னதை கொண்டு போகிறது. இப்படி உண்டான ஒரு வரலாறுகள் தான். இப்படி இதில் அப்படியே இயல்பை உருவானது தான் நம்ம தமிழ் மொழி. இப்போ நம்ம சொல்லணும்னா சயின்ஸில் சொல்லிட்டிங்க, ஒரு பிரபஞ்ச வெடிப்புலேருந்து முதலில் குளிந்த பகுதி தான் நம்ம குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. உயிர்கள் உற்பத்தியானது இங்கே தான். இப்படியாக வரலாறு அதுலேயும் முதல்ல உருவானது விவசாயம். விவசாயத்தை வச்சு தான் எல்லாமே உருவாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த மொழிகளில் 10 மொழி நம்ம தமிழ் மொழி. இப்போவும் நீங்கள் பழைய மொழிகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி நம்ம மொழிகள் தான் அவங்களாம் எழுதி வச்சுட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மொழி தான் என்றைக்கு சேர்ந்து அந்த தமிழ் மொழியை வாழ்த்து நம்ம ஒரு பாட்டு பாடாண்டாமா? ஆமாம், நம்ம தமிழுக்கு அமுதென்று பேர்னு சொல்லி யார்
நம்ம பாரதிதாசன் பாடி வச்சிருக்காரு, தமிழேந்தன் அமுதுக்கு தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழேந்தன் உயிருக்கு நேர். உயிருக்கு இறையா வர்ணிச்சிருக்காரு. அந்த உயிருக்கு பேர், உயிருக்கு பேரா, உயிருக்கு நேர். போடுங்க மாஸ்டர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் மொழியுடைய சிறப்பை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ தமிழ் மொழினாலே அது தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாயை பற்றி நம்ம பார்க்க வேண்டாமா? இப்போ தாயை பற்றி வந்து இப்போ யோசுவா வந்து அழகாக ஒரு கதை சொல்லுவான் பாருங்க. யோசுவா, ஒரு அம்மா ஒரு அண்ணே மலையில நஞ்சந்தான், ஒரு அண்ணே மலையில நஞ்சந்தான். அக்கா பார்த்துருக்காங்க, உனக்கு அறிவு இல்லையா? மலையில நஞ்சந்துருக்கலாம், கொடை எடுத்துட்டு போக மாட்டியா? அப்படியே அக்கா திட்டிருக்காங்க. அத்தா அப்பா அப்பா பார்த்துருக்காங்க, உனக்கு அறிவு இருக்காதா? மலையில் நனைஞ்சு போனாதான் ஹாஸ்பிட்டல் போனாதான் தெரியுமா? அப்படி அப்பா திட்டிருக்காங்க. அத்தா அம்மா, ஐயோ நம்ம பிள்ளை நந்தந்துக்கே, இந்த மலைக்கு அறிவு இல்லையா? கொஞ்சம் லேட்டாக இருந்துக்காங்களா? அப்படி மலை திட்டிருக்காங்க. அம்மாவுடைய பாசத்தை பற்றி வள்ளுவர் எப்படி சொல்லுவார்? இந்த பொருளின் பக்கம் தன் மகனை சார்ந்தவன் எனக்கு ஏற்ற தாய். பார்த்தீங்களா டாக்டர், ஒரு தாயுடைய அன்பை வந்து வள்ளுவர் வந்து அழகாக குறிப்பிடு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்போ வந்து வாழும் காலத்தில் வந்து பெற்றோரை நினைக்கணும். இப்போது குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பாசம்னா கிலோ என்ன விலைங்கிற கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா சாம்பலாக போகிற வரைக்கும் இந்த தாய் வந்து பிள்ளையை வந்து நினச்சிட்டு தான் இருக்கும். இது வந்து இதுதானே. ஆனால் இந்த தாய்மையே இவ்வளோ இருக்குன்னா நம்மளெல்லாம் பெற்று போட்டிருக்காளா இந்த பூமி தாய், இதை பார்க்கணுமா இல்லையா? யார் பார்க்க நீங்கள் நினைக்கிங்க? இந்த குப்பை மேடோடி மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம ஜான்லாம் இருக்கார்ல, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக் தூத்துடுப்பார். சரி, நிர்வாகத்திட்ட சொல்லி கொஞ்சம் அங்கே ஒரு பெரிய தொட்டிக்கிட்டி வைங்க நான் சொல்லி பசங்க என்ன செய்கிறான், அவன் போடவே மாட்டான். சுத்தங்கிறது வந்து கிலோ என்ன விலைங்கிற மாதிரி சுத்தம். நம்ம சுத்தம் இந்த ஒழுக்கம்னா கிலோ என்ன விலை அப்படிங்கிறது போயிட்டு. ஜப்பானுக்கு ஒருக்காக சத்யராஜ் போயிருந்தாராம். அவருடைய பார்க்கில் உட்காந்து லைட்டு தம்மை போட்டுட்டு இருந்திருக்காரு. தம்மை போட்டுட்டு அந்தால அப்படி சுத்தமுத்தம் பார்த்துருக்காரு. டப்புன்னு காலில் போட்டு அணைச்சிட்டாரு. அணைச்ச உடனே டக்கு 2 குழந்தைகள் வந்து அந்த சிகரெட் எடுத்து குப்பை பாக்ஸில் ஒன்று போட்டுச்சான். போட்ட உடனே டக்குன்னு இவர் அப்படியே நொந்துட்டாராம். அந்த சுத்தம் ஒழுக்கங்கிறத குழந்தையிலேருந்தே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே யாருங்க சொல்லிக் யார் கேட்காங்க? ஒருத்தன் போகிறான், தலைதறிக்க போகிறான்.
நம்ம நண்பர் சொல்கிறாரு, பாஸ் நான் இப்படி வீடு திட்டுவள பக்கம் இருக்குது, நான் டெய்லி அங்கேருந்து வரேன், இப்போலாம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது அப்படிங்கார். ஆமாம், சின்ன பசங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டராக இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், தாயின் கருவறைக்கு கோடிக்கணக்கான உயிர்கள் படையெடுத்து செல்கின்ற வென்றவண்ணி உயிர் ஒரு முறை தானே, இதை யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் தலையை பார்த்தீங்களா என்ன? இல்லை நமக்கே பயமாக இருக்குது. ஒரு முடியை வெட்டிட்டால் கூட கவரிமான் பரம்பரமாக டென்ஷன் ஆகிறான். ஸ்கூலில் படுற பாடு இருக்குது. இதெல்லாம் அது மட்டும் இல்லை, சுத்தம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்க புன்னங்காட்டு விலைன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எதுக்கு புன்னங்காட்டு விலைன்னு பார்த்தா அங்கே புன்னை மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ புன்னை மரங்கள் எங்கே இருக்கு? நம்ம ஜான் என்ன சர்ச்சு வளாகத்தில் 2 புன்னை மரத்தை நட்டி வச்சுருக்காரு. அதுதான் புன்னை மரம். அந்த புன்னை மரத்தில் கொட்டையை எடுத்து அந்த காலத்தில் இந்த விளக்கு எரிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தும். இப்படி இயற்கையில் எவ்வளவோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் அந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கிற விஷயத்தில் இதான் நம்ம என்ன பண்ணுறோம். அப்போ இந்த பூமி தாயை பற்றி நம்ம ஒரு பாட்டு போடணும்ல. ஆமாம், இப்போ அந்த பாட்டை யோசு அப்படிங்க, தாய் இல்லாமல் நான் இல்லைன்ட்டு அது அழகாக சொல்லியிருக்கிற எம்ஜிஆர். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். அவர் தாயையும் அந்த இயற்கையை இணைச்சி பாடியிருக்காப்புல. நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணு, நான் மன்னிச்சுக்கிடுறேன் அப்படிங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்குனா போதும், கதை முடிஞ்சு. எவ்வளோ தான் பூமி தாய் பொறுக்க முடியும்? ஒரு அளவு தான் பொறுக்க முடியும். நல்ல விஷயங்களை கத்திக்கிட்டு தான் இருக்காங்க, சொல்லிட்டு தான் இருக்காங்க. யார் கேட்குறா? அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைங்கன்னு அதுக்கும் வழி இல்லை. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய, கொஞ்சம் இந்த இயற்கை பால் அன்பானவர்கள் இறைவனின் குழந்தைகள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கொஞ்சம் போராடிட்டு கிடக்காங்க. அதான் சரி, அவங்களுக்கு திருப்திக்கு செய்கிறாங்க. நீங்கள் போடுங்க மாஸ்டர், நம்ம தாய். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள், தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. எப்படி டாக்டர், நம்ம யோசுவா தாய் இல்லாமல் நான் இல்லையா? எப்பவுமே என்ன தெரியுமா, தைரியம் முன்னாடி வரணும். அதுதான் இல்லை. அது எப்படின்னா, ஒரு ராஜா போட்டி அறிவிச்சிருக்காரு, கோட்டையின் கதவுகளை திறக்க வேண்டும். திறந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம்? ஆமாம், கோட்டையின் கதவை திறக்க வேண்டும். திறந்தால் நாட்டில் ஒரு பகுதி, அங்கே அவன் ராஜா ஆகலாம். யாராவது ஒருத்தன் வரல, இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் 2 கைகளும் வெட்டப்படும். ஒருத்தன் வரல, ஒருத்தன் மட்டும் தைரியமா இருந்தான், கதவை தள்ளினான், கதவு திறந்து கொண்டது. கோட்டையின் கதவுக்கு தாழ்பால் போடவில்லை. எவன் ஒருவன் தைரியமாக முன்னெடுத்து வருகிறான், அவனை இந்த மண்ணை ஆளுகிறான். இதானே இதை வள்ளுவர் எப்படி சொல்லுவார் நினைக்கிங்க? வாளோடன் அங்கண்ணல் அல்லாக்கு, நூலோடன் நந்தலை அஞ்சு வகை. கையில் வாழ வச்சுட்டு போராதங்களோ, நிறைய புத்தகம் வச்சுட்டு சொல்லி கொடுக்காதங்களோ வேஸ்ட்டு. பார்த்தீங்களா? தைரியம் முன்னாடி வரணும். வாளவுடன் வன்கண்ணர் எல்லாருக்கு, நூலோட நுண்ணவே அஞ்சு போர். கையில் வாழை வச்சுட்டு போருக்கு போகாதவனும், நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு சும்மா சொல்லி கொடுக்காதவங்களும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்கிறார். அதான் எப்போவுமே
தைரியத்தை வந்து வளர்த்துக்கணும். இப்போ அந்த தைரியத்தை தான் நம்ம வளர்க்குறதுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா காலம் வந்து என்னென்னா பொன் போன்றதுன்னு சொல்கிறோம். பொன்னை கூட சம்பாதித்து கொள்ளலாம், காலம் என்பது உயிர் போன்றது. அது போனால் வருமா? நீங்கள் அந்த காலத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? காலம் அதுதான் காலம். அதான் காலம்னு வச்சுருக்கோம். காலன்னு சொல்லவும் தெரியுமா? காலன் வரும்னால நம்ம வந்து என்ன நல்ல காலங்களை செய்யணும். அதனால தான் காலத்துக்கு காலம்னு பேர் வச்சுருக்கு. காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் வைங்களேன். காலம் தூக்கிட்டு போயிட்டான்னு வைங்க, அந்த காலத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட முடியாது. அதான் முக்கியம். இது நல்ல பஞ்சுரையில் கெடுத்திய காலத்தை பயன்படுத்திக்கிடுங்க. காலம் தூக்கிட்டு போன அப்புறம் ஐயையோ அப்படின்னு சொல்லி பிரயோஜனம். அந்த தைரியத்தை வளர்க்குறதுக்கு எம்ஜிஆர் வந்து அருமையாக பாட்டு பாடியிருக்காரு. ஆமாம், என்ன பாட்டு யோசுவா? நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு இருக்கா இல்லையா? தைரியம் இருக்கா உனக்கு? ஆமா. ஓடுவோமா? ஓடுங்க மாஸ்டர். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எப்படி டாக்டர்? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. எம்ஜிஆர் பாட்டு வந்து எப்போவுமே வந்து நல்ல கருத்தாளமிக்க ஒரு பாட்டு. அந்த உண்மைக்கும் 80s காலகட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு ஒன்று பார்த்துக்கொடுங்க. என்னென்னா 80ஸில் மறக்கவே முடியாது. என்னென்னா, வைகை கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்ன மனம் வாடுதண்டே, மங்கிதனை தேடுதண்டே, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காடோரம் போய் சொல்லு. பார்த்தீங்களா, இயற்கையை வர்ணிச்சு டிஆர் போட்ட பாட்டு. அந்த காலகட்டங்களில் வந்து எவ்வளோ விளையாட்டு. மொத்தத்தில் சொல்லப்போனால் நீங்கள் வந்து 60, 80, 2K தாண்டிங்க. அந்த 80s மாதிரி உண்மைக்கு அனுபவிச்ச வந்து யார் இருக்கு? இந்த 80s பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம சுதந்திரமாக இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ளே 10 ரூமுக்குள்ளே இருக்கும். அன்றைக்கி அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் அது வேணும்னு விடலை, தைரியமாக வந்துடுவான் திருப்பி அப்படிங்கிற நம்பிக்கையில் விட்டாங்க. நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம். உடம்பும் ஆரோக்கியமாக இருந்து வெளி விளையாட்டுகள்லாம் விளையாடணும். உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ அது இல்லை. அதான் சொல்லப்போனால் பம்பரம், பட்டம், குச்சிக்கம்பு, கிரவுண்டு, உடல் உழைப்புக்கான விளையாட்டுகள் இருந்தது. நல்ல இளையராஜா பாடல்கள் இருந்தது. இப்போ எங்கே எல்லாம் கேமில் இருந்துட்டு என்ன போட்டு தள்ளு தாக்கு தூக்குங்க. இப்போ இப்படியாகவும் போயிட்டுருக்க ஒரு காலகட்டம். உண்மைக்கும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் வந்து குடும்பங்களும் வந்து ஒற்றுமையாக இருந்தது. உண்மையை பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்ததுக்கிட்டு. ஆமாம், அந்த 1960 காலகட்டங்களாவது கொஞ்சம் ஆண் ஆதிக்க காலகட்டமாக இருந்தால் கூட அந்த 80s காலகட்டங்களில் வந்து உறவுகள்கிட்ட ஒரு அவ்வளோ அன்பு இருந்தது. ஏன் உண்மையை சொல்லப்போனால் டைவர்ஸ்லாம் அந்தளவு ஒன்றும் நடக்காது. இப்போ ரேஷன் கடையில் கூட்டம் இருக்கு இல்லையோ, உங்களுக்கு அங்கே கோர்ட்டில் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், அதே அங்கே தான் கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக கிடக்கு. இப்படி என்ன, ஒரு மருமகன் வந்து மாமனார் கடிதம் எழுதியிருக்கான். 2K அந்த அவர் மாமா
நீங்கள் என் மேலே பாசமே கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் ஆடிக்கு கூட்டிகிட்டு போவீங்க, இப்போ வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகல, நான் சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போங்க, உங்கள் சூறாவளியை கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்கான். அவர் சொல்லிக்க மர்மோனை ஆடியாக இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம், இது 15வது ஆடி, ஏற்கனவே சூறாவளி சமாளிக்க முடியாத உங்கள்கிட்ட தந்தேன், இப்போ என்னால் 2 சூறாவளி சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் அந்த கண்டிஷன் அப்படி போயிட்டுருக்கு. இங்கே ஒன்று இது 2K காலகட்டம் தான். இங்கே வந்து ஒரு அம்மா வந்திருக்காப்புல, வந்துட்டு இப்படி அம்மா யார்கிட்ட அம்மா கிட்ட வந்து கதை, அம்மா அவன் கூட வாழவே முடியாதுமா, நீ என்ன மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கா, அவன் மனுஷனே கிடையாது தெரியுமா, அவனை பொண்ணு எனக்கு ஆத்திருந்திராது, கொன்னாலாது ஏமா அவனை கொலை பண்ணிட வேண்டியதான், அவன் அம்மா கறி பதறிட்ட கொலை பண்ணிட வேண்டியதானே, ஐயோ அப்படின்னு ஒன்று ஆனால் போலீஸ்கிட்ட மாட்டிடக்கூடாது. ஓ இது வேறையா, அப்போ ஒன்று பண்ணு, நீ வந்து நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்க, நல்ல சாப்பாடு சமைச்சு, அவன் என்ன ஏசினாலும் நீ வந்து என்ன கண்டுக்காத, இப்படி ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காப்புல. உன்ட கையில் ரூபா இருந்தாலும் நீ கூடு அப்படின்னு கொடுத்துருக்காப்புல. கொடுத்துட்டு வந்து அவன் என்ன திட்டுனாலும் எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டு, என்ன இந்த மஞ்சள் பொடியை வச்சுக்க, டெய்லி சாப்பாட்டில் கலந்துரு, 30வது நாள் ஆள் அவுட்டு. அப்போ நீ பாசமாக இருக்கனால ஏற்ற வீட்டுக்காரங்க சந்தேகம் வராது, ஐயோ அருமான மனையை விட்டுட்டு போயிட்டான் ஐயா அப்படின்னு நினச்சிருப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காப்புல. ஒரு 25 நாள் தாண்டின உடனே என்னாச்சு, அம்மா அப்படின்னு இருக்கான், என்ன அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுமா, அவன் இல்லாமல் வாழ முடியாதுமா, அவன் நான் என்னவோ நினச்சேன், அவர் தான் தப்பு பண்ணுறான்ட்டு, நான் தாம்மா அவனை பாடாப்படுத்தியிருக்கேன், இப்போ நான் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு செஞ்சேன், ரொம்ப எம்மளை அவ்வளோ பாசமாக இருக்கார், இப்போ என்ன செய்கிறது, நீங்கள் வேறு மஞ்சள் பொடி தந்துட்ட, இவன் இன்னும் 25 நாள் தாண்டிட்டு என்ன செய்கிறது, ஒன்றும் கவலைப்படாத, அது சாதா மஞ்சள் பொடி தான், ஒன்றும் ஆகாது, இவ்வளோந்தான், கொஞ்சம் விட்டு கொடுத்தா அங்கே என்ன வந்துட போகுது. இப்படி வந்து வீட்டில் வந்து விட்டு கொடுக்குறதும் வீட்டில் உள்ள பீரோவை பார்த்தாலே தெரியும், ஆண் விட்டு கொடுக்கானா பெண்ணு விட்டு கொடுக்கானான்னு சொல்லிட்டு. இப்படி வந்து விட்டு கொடுத்தா என்ன விட்டு போக, நீங்கள் சொல்லியிருக்கீங்க விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுக்குறவங்க கெட்டே போவதில்லை, விட்டு கொடுக்கணும். அதாவது பெண்களுடைய பவரை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டால் வனத்தக்கால் வாழ்க்கை துணை, இப்படிலாம் மனைவி அமையும் போது எப்படி, அப்போ மனைவி அவங்க வந்து தன்னுடைய பவர் வந்து உணர்ந்துக்கணும். அவங்க வந்து இருக்கிற நல்லா இது என்ன பண்ணுறது, நல்லா தேத்தி நீ நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, அவனை ராஜாவாக்கலான்னு வைங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ராணி ஆகிடலாம்ல. நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு நமக்கு ஊக்க கொடுக்க போய் தான் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேச முடியுமா? அப்போ பெண்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த பெண்களை வர்ணித்து தானே பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்களா, சவுண்டாக பேசாதீங்களா, அது மைக்கில் தான் யோசுவா, ஒன்றும் கவலைப்படாத, அம்மாட்ட சொல்லி கொடுத்துறாதுன்னு. அது என்னென்னா பெண்களை வர்ணித்து அந்த காலத்தில் எவ்வளோ வர்ணித்து பாடல்கள் பாருங்கள். ஆண்களுக்கெல்லாம் ஒன்றும் பாடல்களே கிடையாது, பெண்களுக்கு தான் பாட்டு. ஆமாம், எப்படி தெரியுங்களா, காத்தோடு மலராட கார்குழலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய சிரமங்கள் ரொம்ப இருந்தது, அதுக்கு மத்தியில் நம்ம இந்தளவுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று அதை விட உயர்வான வெற்றி காத்திருக்கிறது தானே. ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய வளர்ந்த மண்ணில் பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சி நிறைவாக ஒரே ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னென்னா வந்து அன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து எதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எதையுமே கொண்டு போவதில்லைங்கிற உணர்வு தான் முதல்ல நமக்கு வரணும். அன்றைக்கி நான் வந்து கடையில் வச்சு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம், இந்த இறந்த ஒரு உயிர் எங்கே போகுது அப்படின்னு ஒரே குழப்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கத்தை கொடுத்தாங்க. உயிர் வந்து அங்கே போகுது, ஒரு மத ரீதியான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் வந்து எல்லாம் இருக்கட்டு, நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். தாயின் கருவறைக்கு கோடிக்கணக்கான உயிர்கள் படையெடுத்து செல்கின்றது, ஒன்றை ஒன்று கருவறை அடைகிறது, மீதி அனைத்தும் கழிவறை அடைகிறது. இன்றைக்கி நிறைய கழிவறைக்கு போகிறது தான் கருவறையோடு ரோட்டோடி போயிட்டுருக்கு, கழிவறை அடைகிறது. அப்போது கருவறைக்கு வந்து என்ன கோடிக்கணக்கான உயிர்கள் படையெடுத்து செல்கின்றன, ஒன்றே ஒன்று உயிராக வெளியே வருது.
அப்போது அது வளர அந்த தாய்ங்கர் வளர்ந்து அப்புறம் சூழல்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு வயசாகி வைங்களேன், வயசாகி நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணிலேருந்து இறக்குறோம். இப்போ எப்படின்னா 5 பௌதிகங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண் அப்படின்னு சொல்கிறோம். 5 பௌதிகங்களை சொல்கிறோம். அப்போ 5 பௌதிகங்களை கூட்டு தான் எல்லா உயிர்களின் அடிப்படையுமே அப்படி தான் இருக்கும். பஞ்சபூதங்களுடைய இதுதான் அதில் இருக்குது. எல்லாட்டையும் இது ரத்தமாக வந்து நீர் இருக்குது, மண்ணாக வந்து அந்த சதை இருக்கிறது, காற்றாக வந்து எல்லாமே இருக்கிறது. எல்லாம் ஒன்று ஒன்றா போதும். கடைசியாக காற்றுன்னு ஒன்று இருக்குதுமா, அது நம்ம உடம்பு விட்டு போகுது. அதுக்கு பேர் தான் ஆன்மான் பேர் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது தான் சொர்க்கம். அதை தான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு பிறப்பு, ஒரு பிறப்பு மட்டும் நம்ம அனுபவித்து நல்லா வாழ்ந்தோன்னு வைங்களேன், இந்த இயற்கையும் காப்பாற்றி இந்த இயற்கையோடு இணைஞ்சி எல்லோரும் நல்ல விஷயங்களாம் செய்யலாம். இணைஞ்சு பண்ணும்போது எப்படி இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வார்த்தையோட நமக்கு 30 நிமிஷம் தான் டைம் கிடச்சிது. அதனால் நம்ம இயற்கையை வர்ணிச்சு அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் பாட்டோடு நம்ம முடிக்கிறோம். நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. அந்த பறவை போல வாழ வேண்டும், ஏதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். நீங்க அன்பை பத்தி அழகா சுத்தியல் கதை சொல்லுவீங்களா? அதை சொல்லி முடிப்போமா? சுத்திற்கு ஒரு சிந்தனை, நாம எவ்வளோ பேர் சொல்லி எல்லா பொருளும் உடைக்கலாம், ஆனால் என் பூத்திருக்க நெருங்க கஷ்டப்படலாமே. சரி, நம்ம தம்பி சாவி கேட்போம். சாவி வந்து நீ பெரிய பலசாலாம், நானும் ஒப்பு கொடுக்கிறேன். பூத்திருக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், நான் பூத்தின் இதயத்தை தொடுறேன் என்று எவ்வளோ கடிதமான இதயத்தை கூட அன்பே என் சைத்திருக்கும். இதைத்தான் நல்வர் அன்பிலாம் எல்லாம் தமக்குரிய அன்புடையா என்பவும் மறுப்பிற்கு, அன்பில்லாதவர்கள் எல்லாத்தையும் தமக்கும் என்பர், அன்புலங்களோ என் உயிரும் பிறகு என்பர். அனைவருக்கும் அன்பார்த்தையை கூறி மறக்க நண்பர்களே. பார்த்தீங்களா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்குரியது என்பர், அன்பு உள்ளவர்கள் எனது உயிரும் பிறருக்கு என்பர். அனைவருக்கும் எங்கள் அன்பு வாழ்த்துக்களை கூறி மத்தியில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.